ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாய் தேவிக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கோப்ரோ கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். நம்மளோட வீடியோ வந்து பெட்டர் குவாலிட்டிக்கு, அப்புறம் வந்து பெட்டர் வீடியோஸ் அண்ட் பெட்டர் போட்டோஸ், அதுக்காக வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து நாங்க இப்ப கூட வந்து ஐபேட்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஐபேட் கேமரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்போ வந்து இது வந்து ஈஸி டு ஹேண்டில், அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். அப்புறம் வந்து நம்மளோட சேனலை வந்து மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீக்கோட கமெண்ட் வின்னர் வந்து மோன்ஸ் ப்ரோ தான். அவர் தான் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சாய் நிலேஷன் தான், அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வந்து இன்னைக்கு இந்த கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் இது என்னென்ன வந்து மோட்ஸ் இருக்கு, அதான் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டேன். அப்படி எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். இதை ஒரு வாட்டி நான் வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு உங்களோட வீடியோக்காக அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு வாட்டி ஏன் அன்பாக்ஸ் பண்ணதான், அமேசான் அவங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணிச்சு வந்து நல்லா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அதனால வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு கேமரா மட்டும் எடுத்துட்டு ஒர்க் ஆதா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க வியூவர்ஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாம் கோப்ரோ பிளாக் 12. இப்போ திறந்தாச்சு. உள்ள என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் டு கோப்ரோ தான் வந்து இந்த பேமெண்ட்ஸ் கேட்குறாங்க பெட்டர் குவாலிட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன், இன்னைக்கு எப்படி பண்ணோன்னு. இது சேர்த்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒட்டிக்கலாம், கோப்ரோலே கூட ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்சா ஒட்டி காமிக்கிறேன், இல்லை ஒட்டியே காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. மோஸ்ட்டாக அவ்வளோ, வேற வந்து இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரியேட்டட் இன் மஸ்ட் அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ். அப்டேட் பண்ணோம், அதுவும் அது ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். அமேசான் அவங்க வந்து அப்டேட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இதை வாங்க என்னென்ன இதில் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க கோப்ரோவோடது. இது வந்து இது வழியாக எடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து அந்த பட்டன்ஸும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது வந்து கோப்ரோ வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கே வந்து தனியாக வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மோடு, இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, இது வந்து எவ்வளோ % இதில் சார்ஜ் இருக்குன்னு காமிக்கிறது. அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோப்ரோ, இதுதான் வந்து மெயின் திங்கு. இது ஒன்று வாங்கினா கூட போதும். இது பாருங்க, இதில் நான் ஏற்கனவே வந்து இதை வந்து போட்டு இதை வந்து டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வாங்க, இதில் பேட்டரி போட்டுடலாம். பேட்டரி போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணோம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை தூக்கி இப்படி கழட்டினா ரிமூவ் ஆயிடுது. இப்போ வாங்க பேட்டரியை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி ஸ்லோவாக இதை இந்த சைடு இருக்குல்ல, இந்த இந்த இதுதான் வந்து அந்த பவர் ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இதான் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த லைட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தான், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹைட்டு, இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆயிரும். பேட்டரி அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கார்டு வந்து SD கார்டு வந்து போட்டால் தான் ஒர்க் ஆகும். இதை வந்து SD கார்டு வந்து ஒர்க் ஆகாது. இப்போது இதை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல நம்ம ஒரு இந்த கவர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த கவர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து, இது வந்து சப்போஸ் வந்து இந்த கவர் போடல, இல்லை வந்து கேமரா வந்து இது கவர் போடாமல் சார்ஜ் பண்ணோம்னா இது கூட மாட்டிக்கலாம். இதே வந்து அதே மெத்தட் தான். இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், கம்பியாட்ட ஒன்று. இதில் இப்படி மாட்டிட்டு இப்படி மாட்டிடலாம், அவ்வளோதான், மாட்டிடும். அப்புறம் இதை வந்து இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்கான். இது வந்து லாங் யூஸ் பண்ணலன்னா, சப்போஸ் பண்ணாமல் சார்ஜும் போடாமல், இது பாருங்க கொஞ்சம் சிக்கி இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம், அவ்வளோதான். எப்படி இருங்க, எடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து லாங் யூஸ் பண்ணலன்னா வந்து இது போடுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது அப்புறம் இந்த கேமரா வந்து கேமராவில் இந்த கேமராவை மட்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த கேமரா இது வந்து 2 சார்ஜர், ஒன்று வந்து இந்த இதுக்கு இந்த ஹேண்டிலுக்கு, ஒன்று வந்து இந்த இதுக்கே தனியாக வந்து இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த பின் வந்து இதில் போட்டிங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆன் பண்ணுறதை இப்போ பார்த்துடலாம். இங்கே பாருங்க, கேமரா வந்து பேட்டரி போட்டோன்னு ஒர்க் ஆகுது. இதில் வந்து இதுதான் வந்து செட்டிங்ஸ். இதெல்லாம் நீங்கள் கேமரா சப்போஸ் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பாருங்க ரீஸ்டோர் செட்டிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து வீடியோ செட்டிங்ஸ்னு போட்டிருக்கு. இப்போ வாங்க இந்த கேமராவை வந்து அது இப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து சார்ஜர் இருக்குது, இதுக்குள்ளே தான் இந்த பின் வந்து கனெக்ட் ஆனோம். சாரி, இந்த பின் இந்த சைடு இருக்குது. வாங்க இதை கனெக்ட் பண்ணிடலாம். இது மோடு வந்து பின்னாடி தான் இருக்குது, அது கொஞ்சம் மாறும். இருங்க, இப்படி கொஞ்சம் ஸ்லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து மைக்கு, இது மைக்கோட கவர். அப்புறம் இது வந்து சப்போஸ் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னா வந்து இந்த கேமரா வந்து ஹெல்மெட்டில் வந்து இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி இந்த ஹெல்மெட் என்கிட்ட இல்லை, சப்போஸ் இருந்தது தான் வந்து இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு கேமரா மாட்டிட்டு வந்து அந்த சைக்கிளிங்கில் வந்து நம்ம நடந்து போகும்போது எடுக்கிறதுக்கு. இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே சொல்லுங்கள். இல்லை நானே வந்து இந்த டூல்ஸ்லாம் வாங்கிட்டு தனியாக இதோட ஸ்டாண்டு இதில் என்னென்ன வந்து இந்த வேரியேஷன்ஸ் அண்ட் மோட்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க இதோட கவர் போட்டுடலாம். பாருங்கள், டப்புன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ தெரியாமல் இந்த செட்டிங்ஸில் போயிடுச்சு. பேர் வித் டிவைஸ் சர்ச்சிங்கில் வந்து ஹீரோ 12 பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. மை கேமராஸ் ஆன்னு போட்டிங்கன்னா ஸ்வைப் டவுன் லெவல் இது வந்து இதே தான். இப்படி வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இதே தான் கேமரா பேரில் வந்து பாருங்க இருக்குது. கனெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வி ஃபவுண்ட் கனெக்ட் யுவர் கேமரா அப்படின்னு போட்டிங்கன்னா பேரிங்னு வரும். பேர் ஆயிரும். இங்கே பேர்டு கேமரா, இது கூட பேர் ஆயிடுச்சு. சேவ் நேம் வந்து இதே போட்டுருங்க. உங்களுக்கு இந்த கேமராவோட பேர் யாருக்கும் தெரியணும்னு தெரியருக்கு. நியூ நேம் சேவ்டு. நியூ நேம்லாம் இல்லை, ஓல்டு நேம் தான். இருங்க, இதில் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் வந்து இது வேணும் தான் பண்ணிக்கோங்க. அதை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோக்கெலாம். இப்போ வந்துருச்சு பாருங்கள். பாருங்க, அவ்வளோதான் வந்துருச்சு. இதான் வந்து கோப்ரோ. இப்போது ப்ரிவ்யூ கூட போட்டு காமிக்கிறேன். எனேபிள் ப்ரிவ்யூ பாருங்கள், இது தெரியும் நான் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன்னு. ஜாயின் நெட்வொர்க். இருங்க, கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ வந்து ப்ரிவ்யூ வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இதில் நிறையா மோட்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வேணும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி. இப்போ வராது, இருங்க ஒரே நிமிஷம். இப்போ வீடியோக்கு வந்து வெளியில் போயிட்டிங்கன்னா இப்போ வரும். இருங்க ஒரே நிமிஷம். தெரியாமல் செட்டிங்ஸில் 8.3 செட்டிங்ஸில் ஸ்டாண்டர்டு போகிறதுக்குள்ள ஹெச்டிஆர் போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு சுற்றியும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நீலேஷு. அப்புறம் வேறு இந்த கேமரா வந்து இது மைக்கு, இது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைட் பிரைட்னஸ் பாருங்கள், எரியுது இல்லை? இது கவர் வந்து கழட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல் பிரைட், இது வந்து பிளிங்கிங். அப்புறம் இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டை, அப்புறம் வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரிவ்யூ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து வீடியோ டைம் லேப்பு இது இருக்குது. அப்புறம் இந்த ஆஃப் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிங்கன்னா போடுறேன். ஸ்டுடியோ, இது நாங்கள் எடுத்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். சாரி, ஒரே நிமிஷம். அப்புறம் இந்த கேமராவில் வந்து இங்கே தான் வந்து சார்ஜ் போடுறது இருக்குது. சார்ஜ் யூஎஸ்பி சார்ஜர் தான். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் இதை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ஒன்று வந்து இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இதில் இந்த கேமரா வந்து வைக்கும் போது வந்து இப்படி வைங்க, இல்லை இப்படி வைங்க. கேமராவில் வந்து டச் ஆகிற மாதிரி வைக்காங்க. அப்புறம் இந்த கேமராவில் வந்து இது கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த பின்னில் வந்து சொருகணும்னு சொன்னால உள்ள சொருக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் ஆகுது. அப்போதான் 3, 2, 1 ஃபோட்டோ. பார்த்தீங்களா எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்ததை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வீடியோ எடுத்தது பார்க்கணும் தான் இந்த ஐபேடில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இருங்க, மீடியாவில் போயிட்டீங்க பாருங்கள். இது இல்லை, சாரி, ஒரு நிமிஷம். அது நான் ஒரு வீடியோ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது போட்டது அது இல்லை. இதில் நான் மோட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது என்னென்ன இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி இதை அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், இந்த கேமரா வந்து இதில் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இது வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சாரி, ஒரே நிமிஷம். பாருங்கள், இப்படி அட்டாச் பண்ணிட்டா நான் உங்களுக்கு ப்ரூஃப் போட்டு காமிக்கிறேன். சும்மா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நிற்கிதா? இதே வந்து நீங்கள் இது என்ன தான் வந்து இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. தெரியாமல் வந்து ஏதோ போகும்போதா வரும்போதான்னு தெரியல, தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே அதை அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க வீடியோ. அப்புறம் வந்து நாங்கள் பார்த்தோன்னு தான் தெரியுது அட்டாச் பண்ணியிருந்தாங்க, ஏன்னு தெரில. அப்புறம் நாங்கள் அமேசானில் கொடுத்தோம்,
கம்ப்ளைண்ட் இல்லை, சும்மா கேட்டு பார்த்தா வந்து ஏற்கனவே அட்டாச் தான் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஹெல்மெட்டில் போட்டால் இதான் அந்த ஸ்டிக்கரு பாருங்கள், இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று மெயினானது ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள். மெயினானது இந்த இதை வந்து இப்படி சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அதுலேயே வந்து என்ன சார்ஜர்னு காமிக்கணும்ல, ரெண்டும் வந்து ஒரே சார்ஜர் தான், நீங்கள் இதிலே போட்டுக்கலாம் அதிலே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்டாண்டு கூட இருக்குது, இது நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், டைட்டாக தான் என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் வராது கையில். இது கொஞ்சம் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து நாங்கள் இப்படி வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டு, கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க, இந்த ஐபேட் வந்து இங்கே வச்சிடலாம். ஸ்லோவாக எடுத்து வைக்கணும் ஐபேட்லாம். வாங்க, இப்போ இதில் வச்சுட்டு டேப் டு டர்ன் ஆன் போட்டால் இந்த கேமரா வந்து ஆன் ஆயிரும். நம்மளுக்கு இப்போது இது முக்கியம் இல்லை, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, ஸ்டாப் பண்ணிடலாம். இது நாங்கள் செக்கிங்காக பண்ணோம், அப்போ பண்ண ரெக்கார்டு. அப்புறம் இது இப்போ எல்லாத்தோடையும் சொல்லிடுறேன். இது வந்து மைக்கு கிட்ட இங்கே இப்படி போடுறது, நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடலாம் பாருங்கள். இப்படி கரெக்டாக இந்த பிளாஸ்டிக் வந்து கரெக்டாக வந்து இப்படி வரணும். நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃபிக்ஸ் ஆயிரும் பாருங்கள். ஒரு அப்படி ஒரு சத்தம் கேட்டோன்னே ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லேம்ப் வந்து எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கேமராவுக்கு ஃப்ரண்ட்டில். இது வந்து இன்னொரு இடத்துல கூட ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த லேம்ப்பு, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பிடிச்சி இந்த ஃபிங்கர் வச்சு அவ்வளோதான் ப்ரெஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ வந்து இது பிரைட்னஸ் நல்லா கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போ கேமரா வந்து தனியாக இதில் யூஸ் பண்ணோம்னா வந்து இதில் போட்டு வந்து இதில் போட முடியாது, சாரி இதில் இல்லை, இந்த கேமராலே வந்து தனியாக வந்து இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார், போட்டுக்கலாம். நான் சரியாக கவனிக்கல, இங்கே பாருங்கள். இப்படி போட்டு இது மேலே அந்த இதை பண்ணிட்டு வெறும் அந்த பிரைட்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கேமரா எடுத்து இந்த சைடில் ஒரு இடத்த கொடுத்துருக்கான், இங்கே பாருங்கள், சைடில் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் சைடில். இப்போ வந்து இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று ரைஸ்டு, இது ஒன்று ஷார்ட்டு, அதான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போஸ் புரியலன்னா. இது வந்து அந்த இதுவும் சொல்லியிருப்பேன், இது ரெண்டும் சொல்லிட்டேன். இப்போ சொல்லாதான் வந்து நீங்கள் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் எதுக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த சார்ஜர் வந்து அப்புறம் சார்ஜரில் உங்களுக்கு போட்டே வந்து காமிச்சிட்றேன். அப்புறம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் பாருங்கள். இப்படி கையில் வந்து இப்படி போட்டுக்கிட்டு கையில் பற்றும், அது கரெக்டாக பற்றும். இருங்க ஒரே நிமிஷம். இப்படி டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கையில் வந்து கரெக்டாக இந்த கேமரா வந்து சப்போஸ் வந்து பாருங்கள், இப்போ நான் விட்றேன், ஒன்றும் ஆகாது இப்போதைக்கு கேமராவுக்கு பாருங்கள். இந்த கேமரா வந்து கீழே உழுகாது, அதனால தான் இது. அப்புறம் யாரோ வந்து ஏன் ப்ரோ முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடலசென்ட் ஏஜ்னால அந்த ஏஜுக்கு வந்து அந்த மாதிரி வரும். நான் முன்னாடி இருந்து பார்த்தா அழகாக தான் இருப்பேன். இப்போ வாங்க, இந்த கேமராவை வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி வந்து சார்ஜ் போட்டு இது எப்படி சார்ஜ் ஆகி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது பாருங்க. இருங்க எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது திருப்ப முடியுமான்னு பார்த்தேன், திருப்ப முடியல. இப்போ வாங்க கேமரா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். கரெக்டாக இது வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடில் இருக்கணும். கேமரா வந்து ஸ்லோவாக இப்படி பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி இந்த கேமரா வந்து இங்கே இப்படி இன்சர்ட் பண்ணோம். இந்த ஒரு சில நேரத்தில் வந்து கேமரா வந்து கீழே விழுந்துட்டு தான் ஒரு சில நேரத்தில் போயிடும். இது வந்து விலை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, அமேசானில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த போல்ட் மாதிரி அது ஒரு சைடு வச்சுருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து இந்த ஓட்டையில் வந்து விட்டு இதை டைட் பண்ணோம். கரெக்டாக உள்ளே தான் உள்ளே போகாது. இப்போ பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. வாங்க டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன டைட் வேணுமோ டைட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ டைட் பண்ணுறேன், எனக்கு இது போதும். பாருங்கள் அதான ஆயிடுச்சு. இது நான் செட்டிங்ஸ் இது பண்ணோன்னே. அப்புறம் இந்த மோட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெக்கார்ட் பட்டன், இது வந்து மோட் பட்டன். ஒரு மோடு இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ, டைம் லேப், வீடியோவில் தான் இருக்கணும். இதிலே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதில் சேஞ்ச் பண்ணாலும் இதில் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து சார்ஜ் கூட போட்டுக்கலாம். அது எங்கன்னு பார்த்துருங்க. பாருங்கள் இந்த இடத்துல தெரியாமல் மோட் கிளிக் ஆயிடுச்சு. இவங்க இதை திறந்துடுறேன். இது வந்து எஸ்டியோட சப்போஸ் யூஸ் பண்ணல தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். வாங்க இது கனெக்ட் பண்ணிடலாம். இதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஒன்றும். இப்போ சார்ஜ் ஆகுதான்னு பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஆகுது. இப்போ பாருங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தரலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டிவைஸில் கனெக்ட் ஆனோன்னா அதே ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. பாருங்கள்
இப்போ ஃபோட்டோ வீடியோ தானா, இந்த வீடியோ வந்து டைமர் போட்டிருந்தேன் பாருங்கள். வீடியோ எடுத்துட்டேனா, இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து கேலரியில் ஸ்டோர் ஆகுது. இது டேப்லெட்டோடது. இன்னும் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்பம்ஸ் எடுத்த வீடியோ எங்கே இருங்க, நான் உங்களுக்கு தேடி சொல்கிறேன். இதிலே கூட மோட் மாற்றிக்கலாம் பாருங்கள். இங்கே மோட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். வீடியோவில் இப்போ போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்த வீடியோவே இதில் இருக்கும். வீடியோ தானா, இந்த வீடியோ வந்து டைமர் போட்டுருந்தேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணேன். இப்போ நான் இதில் வீடியோ எடுத்ததும் வந்து இதில் போடுறேன். ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு என்னையே காமிச்சு நான் ஒரு ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி போட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு வந்து ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்க்ரூ ஈஸி. இதெல்லாம் ஈஸி செட்டிங்ஸு பாருங்கள். ஸ்க்ரூ கொஞ்சம் அப்படி தான். இப்போ பாருங்கள், இப்படி செட்டிங்ஸ் இப்படி செட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டைட்டை இப்படி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கீழே வந்து இப்படி ஒட்டிக்கிட்டால் இந்த கேமராவோட வியூ வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப்பாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சார்ஜ் ஆகிறதும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு தெரியும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். சார்ஜ் ஆகுதுங்க பாருங்கள், தெரியுதா? ஆறுதும் தெரியும். இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்க. அப்புறம் இதில் மோட்ஸ் காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் மோட்ஸ் இது வந்து டைமர் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து வைடு அந்த மோட்ஸ். இது வந்து ஃபுல் செட்டிங்ஸ் வந்து ப்ரோ மோடில் போட்டிருக்கேன். நீங்கள் அது போட்டுட்டா வந்து எல்லா செட்டிங்ஸும் இதிலே வந்துடும். இதில் கண்ட்ரோல் பண்ணும் ஐபேடில். இப்போது இது வந்து இது நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் கீழே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், இல்லை நெக்ஸ்ட் இதை பற்றியே இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இல்லை மோட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். அப்படியே சேர்த்து உங்கள் பொண்ணான கையில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வாங்க இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சார்ஜ் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வாங்க சார்ஜ் போட்டு காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே சார்ஜ் போடுறதுன்னு பார்க்கலாம். கோப்ரோவோட சார்ஜை பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு சார்ஜ் போடுறதுக்குள்ள பாருங்கள், இப்படி சார்ஜ் போட்டு யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருப்பான். இதை எடுத்து யூஎஸ்பி இதில் சொருகுனிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். 5 வோல்ட் வந்து இது சார்ஜ் ஆயிரும். அப்புறம் அது ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து நின்று வச்சே காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் வந்து எடுக்கும் போது பாருங்கள், கேமராவை லைட்டாக வந்து இப்படி கீழே வச்சுட்டு ஒன்றுமே ஃபோர்ஸ் கொடுக்காங்க. லைட்டாக உங்கள் நெயில்ஸ் வந்து லைட்டாக எடுங்க. லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் டைட்டாக தான் தெரியாமல் வந்து லைட்டாக போடும்போது டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது மாதிரி தான். இது வேறு எடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இந்த கேமரா வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி சைஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேமரா பாருங்கள், நல்லா இருக்கா? பார்த்தீங்களா, நீங்கச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு லாங்காக வேணும்னா கூட வச்சுக்கலாம். இது ஒன்று அடிக்கடி க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இது ஏன் சாஞ்சிருக்குன்னா கீழே இன்னொரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக நீங்கள் அமேசானில் வந்து கோப்ரோஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ நான் இதில் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இதில் வந்து வேறு ஒன்றும் மோட்ஸ் இல்லை, அவ்வளோதான். இதுதாங்க கேமரா, இவ்வளோ தான். இந்த கேமரா வந்து யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நீங்கள் சப்போஸ் இந்த கேமரா வாங்கணுன்னா நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா வந்து இது வந்து இதோட விலைக்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதோட மாடல் அண்ட் இதோட குவாலிட்டி அண்டு வீடியோவோட அந்த எப்படி சொல்கிறது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஐபேட்லேருந்து ஃபோட்டோஸில் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு இப்படி தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சால்வ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டப்பாக்கு கிளியரு, எல்லாம் கிளியரு. பாய் கைஸ். இப்போ நான் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ கேமரா தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவருங்க கோப்ரோ கேமரா தான். இப்போ நம்ம சுற்றி நம்ம இதான் என் ஸ்டடி ரூம், அப்புறம் என் யூடியூப் ரூம். இப்போ பாருங்கள் எப்படி என்ன மாதிரி உடம்பு இருந்தால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃபுட் லிஸ்ட் நான் வந்து கமெண்ட்டில் எடுப்பேன். நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்டில் எடுப்பேன். எல்லோரும் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு இந்த கோப்ரோ கேமராவை வந்து இன்னொன்று வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் கூட அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தம்பி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கீழே இந்த எஃபெக்டோடு எடுப்போம். பாருங்கள்,
நம்ம தம்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு சாய் நிலேஷ். இவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவரும் உங்களுக்காக நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போடுவார். அப்புறம் இவர் ஒரு கண்டென்ட் சொல்லுவார் இப்போது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கோப்ரோ கேமரா வச்சு ஃபஸ்ட்டு கண்டென்ட் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா வந்து உங்களுக்கு முதுகு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி நம்ம வந்து நட்டை ஒரு மாதிரி இருக்கும், இப்படி நட்டையே எடுக்க முடியாது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணோன்னா, முதல்ல வந்து நீங்கள் இப்படி முட்டி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு முட்டி இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு முட்டி மெதுவாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி வந்து ஏதோ ஒரு பெட்ல இல்லை ஃப்ளோரில் எங்கேயோ பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளோரில் பண்ணுறேன். இது பாருங்க, இது மாதிரி பெண்ட் ஆயிருக்கணும். இவர் பாருங்க எப்படி கை வடக்காம பண்ணுறாருன்னு. இவரும் நல்லா வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இப்படி தூக்கிக்கணும். இந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இப்படி எஞ்சிக்கணும். 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு இப்படி எஞ்சிட்டு உங்களுக்கு உடனே நட்டா வரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த டம்பிள் ரெண்டுத்தையும் தூக்கி இப்படி இப்படி இந்த இடத்துல நட்டை வரணும்னாமா, ஆமா இப்படி இப்படின்னு பண்ணோம். அது உங்களுக்கு லேட்டா நட்டை வந்தா போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு காலையில் எழுந்து இப்படி பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா உங்களோட நட்டை வந்து எல்லாமே ஃப்ரீ ஆயிடும். ஒரு பண்ண சொன்னீங்கன்னா இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு கேமராலே காமிக்கிறேன். ஹலோ ஹலோ, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட். இந்த கேமரா வருது, சந்தோஷமா இருக்கு. எல்லா வியூவர்ஸ் சாய் தேவிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாய் நிலேஷ் சேனல் அவர் சொல்லுவாரு. சாய் நிலேஷ் சேனல்லே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவர் நல்லபடியா பண்ணுவாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவர் சேனலை. அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு இப்போ ஒரு வீடியோ வரப்போகுது, அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உனக்கும் வருவாங்க. இப்போ வாங்க, இப்போ வீடியோ வந்து லாங்காலாம் போல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லாங்காக போகிற மாதிரி இருந்தது தான். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஸ்டே டியூன். பாய் 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 மக்களே. இன்னொரு வீடியோ வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க மக்களே. பாய். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃளைட் லைட் பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு மோட்ஸ் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இது லோ, இது மீடியம், இது ஹை, அப்புறம் வந்து இது பிளிங்கிங் மோடு. அவர் டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்காரு, அது ஒன்று கண்டுக்க வேணாம் நம்ம. ஆமா, சும்மா தான் அடிக்கிறேன் நானு. இப்போ அடிக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னா நான் கேட்டுப்பேன். ஆமாம், நான் சொன்னேனே அவர் கேட்டுப்பாரு, நான் அவர் சொன்னேன்னு நான் கேட்டுப்பேன். இதுதான் மைக். இப்போ பாருங்க, சத்தம் அதிகமாக கேட்கும். ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா இப்படி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க கை வந்து தெரியுதான காட்டுறது. இப்போ பாருங்க என் ஃபேஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ பாருங்க இவரும் தெரிவார். அப்புறம் வந்து வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இந்த பேண்ட் வந்து கையில் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு கையில் மாட்டியே காமிச்சிடுறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சாய் தேவிக் சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னா வந்து இந்த பட்டன் அமுத்தி இப்படி இப்படின்னு இறக்கிக்கலாம். ஆமாம் சொல்லுங்க சாய் தேவிக். ஆமாம், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அட்ஜஸ்ட். நான் இப்போ டைட் பண்ணோன்னா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேமரா இப்போ கீழே போடுறேன்னா ஒன்றும் ஆகாது, விழுகாது. இப்போ அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய் பாய் மக்களே.